நீங்கள் புது யூடியூபராக உங்கள் சேனலை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ YuvaTamilTech ஃபேஸ்புக் பேஜில் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பற்றி சொல்வோம். ஸோ இது வந்து ஃப்ரீ லிமிட்டட் ஆஃபர் தான். ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. YuvaTamilTech சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கத்தாழை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். அது எப்படி சாப்பிட்றது, அது அப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அதை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது, கத்தாழை செடி எப்படி இருக்குது, அது எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி வந்துட்டு நம்ம கழுவிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறத சின்ன ப்ராசஸ் தான். இது போல என்னுடைய நண்பர்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு முத்தின தண்டா, முத்தின இலை முத்தின ஒரு பெட்டல் எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணுறது கூட வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணலாம். எப்படின்னா கீழே வந்துட்டு அடியில் பாருங்கள், அடியில்னா எங்கே இது கிளியராக தெரியுதா? இங்கே கொண்டு வரணும். எப்படி கட் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க இந்த செடி, ஆனால் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லேசாக அப்படி கீத்து லேசாக அப்படி பண்ணிவிட்டு அப்படியே இப்படி திருவினீங்கன்னா அது வந்துடும். இப்படி எடுத்தோம்னா பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் கலரில் லேசாக ஒரு கார்னரில் அப்படி கீறி விட்டதும் உடச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு எல்லோயிஷாக ஆசிட் ஊற்றுது. இந்த லிக்விடு தெரியுதா? இந்த லிக்விட் வந்துட்டு ஆசிட் மாதிரியான மெட்டீரியல். இது வந்துட்டு தோலில் பட்டுருச்சு அப்படின்னா அது பட்ட இடமெல்லாம் புண்ணாயிடும், தோல்லாம் புண்ணாயிடும். அதனால் இது மேலே படக்கூடாது, அதே போல் துணிகள்லையும் படக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வடிச்சு விட்டால் ரொம்ப நல்லது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்படி இதை கொண்டு வந்து பாருங்கள், சுத்தமான தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் வந்துட்டு இப்போது இது வீடு தெரியுதா தண்ணி? ஸோ இதில் வந்து இதை நான் வைக்க போகிறேன். வச்சதும் பாருங்கள் கலர் மாறுது. அப்படியே விட்டுடணும். ஒரு 1/4 மணி நேரமோ அரை மணி நேரமோ அப்படியே விட்டுட்டா நல்லது. விட்டால் பாருங்கள் அது அப்படியே கலர் மாறி போயிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நமக்கு தண்ணியெல்லாம் முன்னே ஒயிட்டாக இருந்த தண்ணி இப்போது எப்படி ஆச்சு, எல்லோயிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் லைக் லிக்விட் வந்துட்டு நமக்கு இதில் நிறைய வெளியே வந்துருச்சு. அப்படின்னா முழுசாக வந்துருச்சுன்னு நான் சொல்லவில்லை, நிறைய வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட வேண்டியது தான். இது செடிகளுக்கெல்லாம் ஊற்ற வேண்டாம். இது ஊற்றினா என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியாது. கீழே ஊற்றிட்டு இதை க்ளீன் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணும்போது வந்துட்டு வசதியாக ஈஸியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். சரி, இந்த சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இந்த சைஸு எடுத்துட்டோம்னா ஜெல்லு மாதிரி வருது இது. ஸோ இந்த சைஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த தோல் இல்லாத மாதிரி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அது ரொம்ப கசப்பிடிக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதை எடுத்துட்டா இப்போ பாருங்கள், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். தெரியுதா? அழகாக இருக்கா, ரசிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே வந்துட்டு இது வந்துட்டு ஷோ கேஸில் வச்சுக்கலாம் மாதிரி தெரியுதா இல்லையா? அப்படியே வச்சுக்கலாம். என்ன கேட்டால் சாப்பிட கூட தேவையில்லை. விளையாட்டுக்கு சொன்னேன் பாருங்கள். அது ஸோ இந்த பச்சையாக இருக்கிறத கொஞ்சம் உள்கூட்டியாக சேர்த்து எடுத்துகிட்டா பரவாயில்ல தான். அந்த பச்சையம் தோல் இல்லாமல் இருந்தது நல்லது. ஜூம் போட்டு உங்களுக்கு இந்த அறுக்கிறது நீட்டாக காட்டிடலாம். ஸோ அந்த பக்கம் எங்கேயாவது தோல் இருக்கா தெரியல. ஸோ அடுத்தது அப்படியே இந்த ஆஃபில் எடுத்துகிட்டு ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ எங்கேயும் தோல் இல்லை. இது பாருங்கள், அப்படியே பல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் செஞ்ச மாதிரி இருக்குது இது இந்த ப்ராடக்ட்டு. ஓகேவா? இப்போ அப்படியே தண்ணியில் போட்டு தண்ணியில் நல்லா அலசணும். அந்த கசப்பெல்லாம் போகும். நல்லா அலசணும்.
நான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளோரில் வந்து தண்ணி விடக்கூடாது மெதுவாக அலசுனேன். நீங்கள் வந்துட்டு டேப்பு கடியில் வச்சுட்டு நல்லா அலசுங்க. இப்படி அலசிட்டு இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ தண்ணியை வச்சு அதில் மறுபடியும் அலசுங்க. இப்படியே 7-8 டைம் அலசிட்டு அப்புறமா வந்துட்டு இதை அப்படியே சாப்பிட்லாம். நான் இப்படியே வேணால் சாப்பிட்டு காட்டுறேன். அலசிட்டேன். இப்போ ஒரு 8 தடவை அலசிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு 2 தடவை அலசினதுலேயே சாப்பிட்டு காட்டுறேன். கொஞ்சமாக சாப்பிட்டு காட்டுறேன். அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். YuvaTamilTech சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.